வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிந்தாமணி சித்து. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பொதுவாகவே எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சித்து செய்தால் மட்டுமே நீங்கள் மாந்திரீகவாதியாக ஆக முடியும். ஆக சித்து செய்யணும், இடைவிடாத பயிற்சி. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போனீங்கன்னாக்கா அசையாத நம்பிக்கை. வேதத்திலே சொல்லியிருக்கு, ஒவ்வொரு மனிதனும் அசையா நம்பிக்கை என்னும் கிரியா சக்தியின் மூலம் சக்திமானாக்கப்படுகிறான். ஆக அந்த சக்தியை பெருக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய அசையா நம்பிக்கையில் தான் இருக்குது. உங்களால் சித்து செய்ய முடியும் என்று நினைத்தால் நீங்கள் சித்தி செய்வீர்கள். இப்போ இந்த சிந்தாமணி சித்து இதை நான் ஏன் போடுறேன்னா, அதிகப்படியாக நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த மந்திரத்தை நீங்கள் சித்து செய்தால் போதும், அட்டமா சித்தும் உங்களை வந்து சேரும். எண்ணியதை எண்ணியபடி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் இது, இந்த சிந்தாமணி சித்து. இந்த சிந்தாமணி சித்து ஏன் உங்களுக்கு முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா, சிந்தாமணின்னு ஒரு மணியை முன்னோர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சிந்தாமணியை யார் வச்சுருக்காங்களோ அவங்க எண்ணியதை எண்ணியபடி அடைவாங்க. இதை தான் அந்த மாயாஜால படங்கள்லாம், ஜெமினி கணேசன் படத்திலலாம் காமிப்பாங்க. அதுதான் அந்த மணி. அப்போ அந்த மணிக்கு ஒப்பான மந்திர சித்தி தான் இது. இந்த மந்திரத்தை சித்தி செய்தால் நீங்கள் எண்ணியதை எண்ணியபடி அடையலாம். இந்த மந்திரத்தை நான் எழுத்து வடிவில் கேட்டிருந்தீங்க, சகோதரர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த மந்திரம் ஒளி வடிவில் நான் சொல்கிறேன். ஓம் க்ரீம் ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். அதாவது ஒரு மந்திரத்தை சித்தி செய்யணுங்கும் போது முதல்ல உடல் தூய்மை, உள்ள தூய்மை, அடுத்தது காலப்பிரமாணம், மந்திர ஒளியினுடைய பிரமாணம், ஆசனம், இது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக முந்தைய காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் பின்பற்றிட்டு இந்த மந்திரத்தை 10,000 உரு விகிதம் 10 நாட்கள் ஜபம் செய்தால் சித்தியாகும். ஓம் க்ரீம் ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்துக்கு நிறைய மாற்று பெயர்கள்லாம் உண்டு. மாயா பீஜம், சிந்தாமணி பீஜம், புவனேஸ்வரி பீஜம், இப்படி பல பெயர்கள் இதுக்கு வச்சுருக்காங்க. அப்போது இந்த மந்திர சித்தியினோட மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. மாயா பீஜம்னு சொல்கிறாங்க, சிந்தாமணி பீஜம்னு சொல்கிறாங்க. மாய வேலைகள் அனைத்தையும் செய்யலாம், அட்டமா சித்திகள் அனைத்தையும் செய்யலாம், நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி அடையலாம். புவனேஸ்வரி பீஜம், இந்த புவனத்தையே நீங்கள் வசப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு சித்தி முறை தான் இது. இதுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் சிந்தாமணி சித்தி என்பது தான் இதுக்கு சிறப்பாக பொருந்தும். நினைத்ததையெல்லாம் அடையலாம். இந்த மணியை ஒருத்தன் கையில் வச்சுருந்தாங்கன்னா நினைத்ததையெல்லாம் அடையலாம். அதே போல் இந்த மந்திரத்தை சித்தி செய்தவர்கள் நினைத்ததையெல்லாம் அடையலாம். அதுபோல் இந்த பீஜத்தை நீங்கள் சித்தி பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெபம் பண்ண 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 வாக்கு சித்தி உண்டாகும். அட்டமா சித்தி அவர்களை தேடி வந்து அடையும். அட்டமா சித்தியை தானாகவே அடைஞ்சிடுவாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்ததுக்கப்புறம் தினந்தோறும் இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க அட்டமா சித்திக்குரிய சக்தி உங்களை தேடி வந்து அடையும். தானாக சித்துகள் இவனை வந்து அடையும். புவனேஸ்வரி அருளால் எல்லா இன்பத்தையும் அடைந்து முடிவில் மோட்சத்தை அடைவது திண்ணம், மோட்ச உலகத்தை அடைவது திண்ணம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, மனிதனாக பிறந்ததே மோட்சத்தை அடையிறதுக்கு தான். இதில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஏதாவது ஒரு சிறு தெய்வத்தையாவது சித்து செய்து வைத்திருந்தாலும் நீங்கள் என்னை வந்து அடைவதில்லை, பரம்பொருளை அடைவதில்லைங்கிறாரு. ஏன்னா பரம்பொருள்கிட்ட போகாமல் நீங்கள் சிறு தெய்வத்தை தான் சித்தி பண்ணுறீங்க. ஆனால் இந்த சிந்தாமணி சித்தால் நீங்கள் மோட்சத்தை அடையலாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் இந்த பூ உலகையே வென்றாலும் அனைத்தையும் தன்வசப்படுத்தினாலும் தான் மோட்சமடையாத மனித பிறப்பு எதுக்கு? ஆக சித்து செய்தவர்கள் அந்த தெய்வத்தை தான் சரண் புகுவார்களே தவிர பரம்பொருளை நாட முடியாது. ஆனால் சிந்தாமணி சித்தை செய்கின்ற சித்தன் இந்த உலகத்தில் அடைய வேண்டியதையெல்லாம் அடைந்து மோட்சத்தையும் அடைவான், பரம்பொருளை பூரணத்தை அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த உலக இன்பத்தில் அடையாத இன்பமே இருக்காது, முடிவில் மோட்சத்தை அடைவது திண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர் பெருமக்கள். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான், இது செய்து பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம்.